ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழக அரசுக்கிட்டேருந்து ஒரு ரிப்போர்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க. செய்தியில் அதை பார்த்துருப்போம். இப்போ அந்த ரிப்போர்ட்டை பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேகன்சி நிரப்பியிருந்தாங்க, கடந்த 3 ஆண்டுகளில் குரூப் 4ஓட வேகன்சி, கடந்த 3 நோட்டிஃபிகேஷனாக எப்படி இருந்தது, இப்போ அந்த குரூப் 4ஓட வேகன்சி எப்படி இருக்குது, எது வரைக்கும் அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் நோட்டீஸாகவே ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி நிரப்பியிருக்காங்க, என்ன மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு அதை எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த நோட்டீஸே ஃபுல்லாக பார்த்துருவோம். தமிழக அரசோட செய்தி மக்கள் தொடர்புத்துறை மூலமாக இதை வெளியிட்டிருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்கா அரசு துறைகளில் 68,039 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கியிருக்காங்க. இது இல்லாமல் தனியார் துறை மூலமாக அந்த 5,08,055 வேலைவாய்ப்புகள் வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியார் வேலைவாய்ப்புகளை நம்ம பார்க்க தேவையில்லை, அது வந்து சிறப்பு முகாம்கள் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். இருந்தாலும் அது வந்து செக்யூரான ஜாப் கிடையாது. நம்ம இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், சீருடை பணியாளர் தேர்வு வாரியம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், ஆசிரியர் தேர்வு வாரியம் உள்ளிட்ட தேர்வு முகமைகள் வாயிலாக 34,384 நபர்களும் பல்வேறு அரசு துறைகளின் நேரடி நியமனம் மூலமாக ஒரு 33,655 நபர்களும் என மொத்தமாக 68,039 நபர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்குன்னு கடந்த 3 வருடத்தில். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான், பர்மனெண்ட்டான செக்யூர் ஜாப்ஸ் தான். சுதந்திர தின விழாவோட சிஎம் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 ஆண்டுகளில் 75,000 இளைஞர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த ரிப்போர்ட் வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த குரூப் 1 நியூஸை பற்றி வருவோம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தி வரும் தொகுதி 4, அதாவது அந்த குரூப் 4 தேர்வை பொறுத்தவரையில் ஒவ்வொரு துறையும் தங்களது காலி பணியிடங்களை நேரடியாக தெரிவித்து தேவையான பணியாளர்களை பெற்று வருகிறது. தேர்வாணையம் வெளியிடும் தேர்வு அறிவிக்கையில் தெரிவிக்கப்படும் காலி பணியிடங்கள் மாறுதலுக்குட்பட்டது. கடந்த 3 முறை நடத்தப்பட்ட தொகுதி 4 தேர்வுகளை ஒப்பிடுகையில் அறிவிக்கப்பட்ட காலி பணியிடங்கள் முறையே 9,351, 6,491 மற்றும் 7,301. தேர்வுகள் நிறைவு பெற்று பணியிடங்கள் நிரப்பப்படுகையில் முறையே 11,949, 9,684, 10,139 சொல்லியிருக்காங்க. அந்த வேகன்சி எவ்வளோ வேரியாக இருக்குது பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறப்ப எப்படி இருந்திருக்கு, அதுக்கப்புறம் அந்த நிரப்புறப்ப கடைசி ப்ராசஸ் அப்போ வேகன்சி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அதோட வேரியேஷன் காட்டியிருக்காங்க. நடப்பாண்டை பொறுத்தவரையில் 6,244 என அறிவிக்கப்பட்ட இந்த காலி பணியிடங்கள் தற்போது 6,724 என அதிகரித்துள்ளது. இந்த எண்ணிக்கை பணியிடங்கள் நிரப்பப்படும் வரை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கவுன்சிலிங் ஃபைனல் ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். கடைசி 3 நோட்டிஃபிகேஷனில் சொன்னப்போ ஒரு வேகன்சி, கடைசி நிரப்புறப்போ ஒரு வேகன்சி இருந்தது. அந்த மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான வேகன்சியும் நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி தான் இதில் சொல்லியிருக்காங்க. போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 480 வேகன்சி அதிகமாக்கியிருந்தாங்க. இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் வேகன்சி கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 6,700ன்றது ரொம்ப கம்மி. ஒரு 10,000க்கு மேலேயாவது போனாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தேர்வர்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி வந்தால் தான் கொஞ்சம் நார்மல் அளவுக்கு கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கும் ஜாப் கிடைக்கும். இல்லைனா அதிகமாக மார்க் எடுத்தவங்களுக்கும் இந்த தடவை வேலை கிடைக்காம போயிடும். ஒரு 10,000க்கு மேலே போகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இல்லாமல் அடுத்த 2 வருஷத்தில் 75,000 கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரியும் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் அந்த நான் முதல்வன் திட்டம் மூலமாகவும் அந்த சிறப்பு முகாமைகள் மூலமாகவும் தனியார் வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்த ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நமக்கு தேவையில்லாதது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 4ஓட வேகன்சி வந்து அந்த ஃபைனல் ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த ஃபுல் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க தான். அது வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு 10,000க்கு மேலே போகணும் அப்படின்றது தான் ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும். என்ன மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அக்டோபர் முதல் இல்லைனா 2வது வாரத்தில் தெரிஞ்சிடும். ஏன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி அதோட ரிப்போர்ட் வந்து அக்டோபர் 1 இல்லைனா 2nd வீக்கில் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர்லேயே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டும் வந்துடும்ன்ற மாதிரி ஒரு ஷெடியூலுமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றனால கண்டிப்பாக அக்டோபரில் தெரிஞ்சிடும் எந்த மாதிரி வேகன்சி வரப்போகுதுன்னு. அந்த மாதிரி ஏதாவது ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அதோட ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படின்ற மாதிரி அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். இந்த ப்ரெஸ் ரிலீஸ் நோட்டீஸையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த டெலகிராம் குரூப் லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி பற்றின அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரயில்வேக்கான கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கிராஜுவேட்கான நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிராஜுவேட்டில் ஒரு 8,113 வேகன்சி, அண்டர் கிராஜுவேட்டில் 3,445 வேகன்சின்னு இப்போ வரைக்கும் ஒரு 11,558 வேகன்சிக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சியுமே அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. 20,000க்கும் மேலே போகும்.
அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கோம். அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் எப்படி அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட், அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்தையுமே ரயில்வே NTPC 2024 அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் போட்டே கொடுத்துருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த ஜாப் பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். TNPSC கேண்டிடேட்டும் இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட முடியும். அதற்கான ஃபுல் கைடன்ஸ் தான் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இந்த NTPCக்கான கிளாஸஸ் வந்து டெலகிராம் குரூப் மூலமா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த எக்ஸாமுக்கு தேவையான மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் ஸ்டேடி ஜிகேக்கான மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்க்கான மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ண போகிறோம். மேக்ஸ் ரீசனிங் வீடியோ கிளாஸஸ் தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸஸ் பற்றின எந்த டவுட்னாலும் இந்த நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா மட்டும் தான் சொல்லியிருக்கோம். அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ் இருக்கும். பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஃபீஸ் அதிகமாகிடும். அதனால் இப்போமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதோட மெட்டீரியல் பற்றின டீட்டெயில், அதோட சிலபஸ் பற்றின டீட்டெயிலாம் அடுத்தடுத்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஆல்ரெடி சிலபஸ் எல்லாத்தையுமே தமிழ்லேயே மேக் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலே சொல்லியிருக்கோம். எடுத்து பார்த்துக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. விருப்பம் இருக்கிறவங்க கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.